பணியிட மாற்றம் செய்யப்பட்ட பெண் தபேதார் மாதவி நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு பிரத்யேக பேட்டி அளித்திருக்கிறார். அதனை பார்க்கலாம். லிப்ஸ்டிக் போடக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? அப்போ ஆல் ஸ்டாப் போடக்கூடாது, சரிங்களா? நான் இதனால இல்லை இவங்க சரியா பணிக்கு வரேன், நான் பணிக்கு வரேன்னு காட்டுங்க. நான் வந்து லேட்டாக வரேன்னு சுட்டி காட்டினீங்களா? நான் நைட்டு டெய்லி நான் 9 மணிக்கு போகிறேன்னு கேமரா எடுத்து பாருங்க, ஜிசிசி கேமரா எடுத்து பாருங்க. போகிற வாட்ச்மேன்லேருந்து லிஃப்ட்மேன்லேருந்து ஊரே சொல்லும் நான் எத்தனை மணிக்கு போகிறேன் அப்படின்னு. நான் இந்த வேலைக்கு வந்தது இப்போ ஒரு மன்ற கூட்டம் நடக்குதுன்னா இப்போ நீங்களாம் கூட ஸ்டேஜில் உட்காந்துட்டு இருப்பீங்க, நான் நின்றுட்டு இருப்பேன். அந்த 3 மணி 4 மணி ஆனாலும் சாப்பிடாம கொள்ளாம அவங்க கூட நான் நின்றுட்டு இருப்பேன். அப்போ உங்களை விட்டு நான் எங்கே போக முடியும்? வேலை செய்ய முடியாம என்னுடைய வேலையில் நான் கரெக்டாக தான் இருந்திருக்கேன். பர்சனல் இஷ்யூலாம் வந்து எடுத்து இதுக்காக ஒரு டிரான்ஸ்ஃபர் கொடுத்து வீடு பக்கத்தில், சரி நான் ஆவடியிலேருந்து வரேன், நீங்களும் நான் ஆவடியிலேருந்து மணலிக்கு எப்படி ட்ராவல் பண்ண முடியும்? ஒரு ஜீவோ பிரகாரம் ஒருத்தருக்கு வந்து 10 கிலோமீட்டரில் தான் போடணும்னு இருக்கு. நான் வந்து ட்ராவல் ஒரு நாளைக்கு 70 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறேன். இது தப்பு இல்லையா? மணலிக்கு என்ன பாப்பா பனிஷ்மெண்ட் மாதிரி தானே? சொல்லுங்க. உமன்ஸ் டேக்கு நடந்தது, அதை மறுநாள் வந்து என்ன கேட்டீங்க லிப்ஸ்டிக் போடணும். அதுவும் வந்து அந்த அதிகாரி சொன்னார், நான் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேட்கலன்னா மேடமே கூப்பிட்டு சொல்கிற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ எதை வச்சு அவர் சொன்னார் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ அது வந்து ஒரு பர்சனல் இதில் பண்ணுறதா சொன்னீங்க. இப்போ இது வந்து மேயர் சொல்லி அவர் சொன்னாருன்னு சொன்னாரா, இல்லை இது அவங்க மேயரே சொல்லியிருக்காங்களா, இல்லை இது எப்படி இஷ்யூ ஆச்சு? இஷ்யூ ஆச்சுன்னு இவர் தான் சொன்னார், இந்த மாதிரி வந்து மேடம் போட்ட கலரை நீங்கள் போடுறதுனால இதேமாரி போடாதீங்க. ரெண்டாவது வந்து இப்போ நான் சொல்லிட்டேன், அடுத்தது மேடமே கூப்பிட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னார். நான் அதெல்லாம் கூட பெருசாக எடுத்துல, நான் 1 மந்த்தாக போயிருந்தா இருக்கேன். அவங்க கிட்ட வந்து எனக்கு இங்கே மாற்றி விடுங்க அப்படிலாம் கூட நான் எதுவுமே கேட்கல. என்னுடைய வேலை பார்த்து நான் பண்ணேன். இன்னைக்கு வந்து பத்திரிகையிலலாம் போயின்னு இருக்கு, இஷ்யூ ஆகிட்டு இருக்குன்னா என்னுடைய மெமோ விஷயமா ஃபுல்லாக எல்லாருக்கிட்டையும் போயின்னு இருக்கு. அப்போ நான் பதில் சொல்லணும். என்ன எல்லாம் கேட்குறாங்க, ஏமா நீ சரியா வேலை செய்ய மாட்டேமே, அதனால தான் உன்னை மாற்றிருக்காங்க, இதெல்லாம் ஒரு ரீசன் அப்படி இப்படின்னு கேட்கும்போது இப்போ என் தரப்புல நான் வந்து இன்னும் எனக்கு சர்வீஸ் இருக்கு, சரிங்களா? நான் வேலை பார்க்கணும் இல்லையா ஜிசிசியில். அப்போ என்னுடைய இது வந்து நான் இந்த தப்பு பண்ணல, நான் நிரூபிக்கணும். நாளைக்கு எந்த அதிகாரி என்னை வந்து வேலைக்கு சேர்த்து பாருங்க. இந்த லிப்ஸ்டிக் தொடர்பாக கேட்டது உதவியாளர் அவர் மேலையா இல்ல மேயர் கேட்டாங்க அப்படிங்கறதா உங்களுடைய குற்றச்சாட்டு? யார் மேல? எனக்கு குற்றச்சாட்டு மேயர் சொல்லாம ஒரு பிஏ கேட்க முடியாது. ஏன்னா நான் வந்து அதுக்கு ஒரு பதில் கொடுத்துருக்கேன் இல்லையா? அந்த பதில் இப்போ நீங்க கூட நான் ஒரு பதில் கொடுக்குறேன்னா இது சரியில்லைன்னா கூட ஏமா நீ இது கொடுத்ததில்ல, இது ஏன் லிப்ஸ்டிக் நீ கேட்கணும் இல்லையா? ஏன் கேட்கல? நான் தான் சொல்றேன், குற்றவாளிக்கு கூட ஒரு தண்டனை கொடுத்த மாதிரி கடைசியா நீ என்ன சொல்ல விரும்புறேன்னு கேட்பாங்க இல்லையா? இது ஜனநாயக ஆட்சி தானே, சொல்லுங்க. ஏன் கேட்கல? ஒரு பெண் தானே, பெண்ணை கேட்கறதுல தப்பு கிடையாது. நான் உங்க கூட இருந்தவ தானே, உங்க பர்சனலா உங்க கூட இருந்தவ தானே, நீ ஏன் என்ன கேட்கல? நீங்க கேட்டா தானே நான் ஏதாவது வாய் திறந்து பதில் சொல்ல முடியும். அப்போ அது வந்து உண்மை. அவங்க அந்த பதிலை பார்த்துட்டாங்க, அப்போ அது உண்மை. சென்னை மேயர் பூசும் லிப்ஸ்டிக் நிறத்தில் தாரம் லிப்ஸ்டிக் போட்டதை கண்டித்த அதிகாரி என மாநகராட்சி ஊழியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதை அடுத்து நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு பிரத்யேக பேட்டி அளித்திருக்கிறார். அதனை பார்த்தோம்.